ஆமாம். அப்புறம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் விஜய், முருகன் அவங்கெல்லாம் நம்ம அதாவது பாகுபலி அடிக்கல பிரபாஸ் சொல்லுவார், அந்த ப்ரொடியூசருக்கு வந்து வேடிக்கப்பட்டிருப்பாங்க, பாருங்க சார் வேற யாரோ படம் எடுக்கிற மாதிரி ஜாலியாக வந்து நிற்கிறாங்க சார், எல்லா செலவு அவ்வளோ செலவாயிட்டு இருக்குது. அவர் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து யாரோ படம் எடுக்கிறாங்கப்பா ரொம்ப செலவு பண்ணிடல அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேர் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா வேற யாரோ எக்கச்சக்கமா செலவு பண்ணி எடுத்து இவங்க வந்து ஜாலியா வேடிக்கப்பட்டு நல்லா மாட்டினாயா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த படம் வந்து உலகம் பூரா பெரிய அளவில் ஒரு சாதனை பண்ணுங்க. ஏன்னா வந்து அவருக்கு ஜிடி நாயுடு சாரை வந்து நம்ம சும்மா கோயம்புத்தூர்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்க, இந்தியாக்காரங்க சுருக்கவே முடியாது. அவர் வந்து எடிசன் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்காங்க. நம்ம எப்போதுமே வெளிநாட்டுக்காரங்களை அதிகமாக புகழ்வோம். அப்கோர்ஸ் சினிமாங்கிறது எடிசன் கண்டுபிடிச்சது தான். நான் வந்து சிகாகோவிலேருந்து நயாகரா ஃபால்ஸுக்கு போகிற வழியில் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன கிராமம், அதுதான் வந்து எடிசன் பிறந்த கிராமம். இப்போ போர்டு வச்சுருந்தது. எனக்கு ரொம்ப விஞ்ஞானிகளை மதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஒன்றா அந்த கிராமத்துக்குள்ளே போனால் அவருடைய கண்டுபிடிப்புகளையெல்லாம் வச்சுக்கிறாங்க, எடிசனுடைய கண்டுபிடிப்புகள்லாம். அதை பார்த்துட்டு நம்ம ஜிடி நாயுடு சார் மியூசியத்தை வந்து ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினாரு. இது வந்து அதை தாண்டின விஷயம், உண்மையில சொல்கிறேன். நம்ம எல்லாரும் காலரை தூக்கி விட்டுக்கலாம், அதை தாண்டின விஷயம். அதை வந்து நம்ம மேடி அவர் எடுத்து நடித்த விதம் என்ன, நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 25 வயசில் ஆரம்பிச்சிருமா கதை, ஆரம்பித்து அவருடைய டெத்து வரைக்கும் போது எல்லாமே வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸு. இந்த மாதிரி ஒரு பயோபிக்கை வந்து கிருஷ்ணா மாதிரி டைரக்டர்னால தான் அதை டிசைன் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதை சொல்லி அந்த குடும்பத்தில் அப்ரூவல் வாங்கி, எனக்கு இதில் வந்து ராமையா பிள்ளைன்னு ஒரு கேரக்டர். நான் கேரவானில் உட்காந்துருக்கிறேன், என்கிட்ட அஸ்வின் வந்து சொன்னார், சார் ராமையா பிள்ளை ஃபேமிலி உங்களை பார்க்க வந்துருக்காங்க, அவர் பேரன் வந்திருக்காருன்னு. நான் பேரன்னா நானா நினச்சிட்டு ஒரு 10 வயசு போய் ஆஃப் பேண்ட் போட்டுட்டு இருப்பார் அப்படின்னு. வெளியில் வந்து பார்த்தா அவர் கிட்டத்தட்ட 50 வயசு ஆச்சு, 65 வயசு 70 வயசு இருக்கும். அவர் வந்து சார் நான் தான் ராமையா பிள்ளையுடைய பேர அப்படின்னா, அதுதான் என்னுடைய அந்த கேரக்டர் ராமையா பிள்ளைன்னு. அப்புறம் அவர் சொல்றாரு, சார் ராமையா பிள்ளை வந்து உங்க பெரியப்பா கிட்ட கணக்கு பிள்ளையா இருந்தார் சார், அவர் தான் சார் ஜிடி நாயுடு சார் கிட்ட சேர்த்து விட்டார் எங்க தாத்தாவை அப்படின்னாரு. அவ்வளோ நெருக்கமான சீன்ஸு. இன்டர்வல் பிளேஸ்மெண்ட் சீன்லாம் தெரிச்சிடும். இந்த இடத்துல வந்து என்னுடைய நண்பர் ஜெயராம் இல்லை பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அத்தனை பேர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேன். அதித்தி காம்பினேஷன் எனக்கு இல்லை, அதனால கரெக்டாக என்ன சொல்கிறேன்னு தெரியல. இந்த படம் வந்து கமர்ஷியலாக பயோபிக்லேயே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த படம் இவ்வளோ கிராண்டாக வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ராஜ்குமார் சாருடைய, ஜிடி நாயுடு சாருடைய ஃபேமிலி சப்போர்ட் தான். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்த காருகள்லாம் இருக்குது, இந்த காருங்க இந்த எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம எங்கே போகிறது, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி செய்கிறதுனா பெரிய விஷயம். அந்த ஒரு ஆஸ்டின் ஒன்று பறந்து போங்க, நான் சார் என்ன சார் ஆன்டிக் காருக்கு வந்து விலையே இல்லை, நம்ம சொல்கிறதா விலை. சார் என்ன சார் ஆஸ்திரேலியாலாம் படம் கூப்பிட்டுருக்கீங்க, இது என்ன சார் சிஜியா ஏஐயா சார் அப்படின்னு. சார் ஒரிஜினலாக விட்டோம் சார் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஜெர்மனில் அந்த பெரேடு நடக்குது. அந்த நான் கேட்ட அரவிந்த் சார் கிட்ட, சார் இது என்ன சார் சிஜியா ஏஐயா அப்படின்னு. இல்லை சார் புதுசாக ஒரு டெக்னிக் வந்துருக்கு, ரந்தையை சேர்ந்து விட்டு அதுக்கு பேர் ஹைபிரிட் சார் அப்படின்னாரு. இப்படி பல டெக்னிக் வந்து இந்த படத்துல புதுசாக எப்படி ஜிடி நாயுடு அவர்கள் வந்து பல புதுமையான விஷயத்தை கொண்டு வந்தாரோ, அது மாதிரி இந்த படம் வந்து பல புதுமையான விஷயங்களை கொண்டு வந்திருக்குது. இந்த படத்தை வந்து உலகமே பார்த்து வியக்க போகுது. அது காரணம் ஜிடி நாயுடு அப்படிங்கிற அவருடைய கேரக்டரும் மேடியினுடைய எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். அவர் லைஃப்ல வந்து இது ஒரு மைல்ஸ்டோன்னு சொல்லலாம். ராக்கெட்ரி படம் பார்த்தேன், கொஞ்சம் சுயநலமா நம்ம ஊருக்காரர் இல்லை ஜிடி நாயுடு, கோயம்புத்தூர்காரங்க போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 2 போட்டு போடுறதா. அதனால வந்து இல்லை அவ்வளோ வெரைட்டியான சீன்ஸ் கிடைச்சது. நீங்க பாருங்க, ஒரு சினிமா கதை எழுதினாலும் கூட என்ன எழுதுறீங்க இல்லையா, அங்க வரலையா என்னது. நான் வந்து ஸ்கூல்ல அவரை பத்தி படிச்சிருக்கேன் பாடம். அதுக்கப்புறம் ஒரு புக் ஃபேர்ல அவரை பற்றின புக்கு ஒன்று படிச்சுட்டு நான் வியந்து போயிட்டேன். ஒரு சீனும் வந்து சாரி பார்த்தீங்களா, ஒரு ஈவெண்ட்டும் வந்து ஒரு சீன் மாதிரி இருந்தது. படம் சீன் மாதிரி அவர் வாழ்க்கை வாழ்ந்திருக்காருன்னு சொல்லி இவரோட கதையை பற்றி நம்ம படைக்கணும். அவ்வளோதான், ஒரு ஃபில்ம் மேக்கரா முதல்ல புக்கு படிச்சும்போது அவ்வளோதான் எண்ணம் இருந்தது. அவரை பற்றி என்னன்னு தெரிஞ்சுது. ஸோ அவர் எவ்வளோ பெரிய ஆள்னு தெரியறதுக்கு டைம் எடுத்தது எனக்கு. நான் அதுக்கப்புறம் என்னோட நண்பர் முகில், அவர் தான் என் கூட சேர்ந்து டயலாக் எழுதியிருக்காரு இந்த படத்தில். முகில் சார், மாதவன் சார், நாங்கள் 3 பேர் எழுதினோம்.
ஸோ முகில் வந்து தலை நம்ம வந்து இதுக்கு போகலாம், மியூசியம் போகலாம், அதுக்கப்புறம் அங்கே நிறையா தெரிய வரும்னு சொன்னோடனே நாங்கள் மியூசியம் போனோம். அப்போ ஃபேமிலி யாருமே நான் பார்க்கல. ஸோ நாங்கள் மியூசியம் போனதுக்கப்புறம் மியூசியம் போனால் புக்கு படித்ததை விட ஒரு 50 மடங்கு மேலே இன்ஃபர்மேஷன் இருக்குது. அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சது. என்னது இவ்வளோ பெரிய ஆளாகிறேன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் அங்கே வந்து இது நம்ம பண்ண முடியுமா, யோசிச்சது கரெக்டாக முதல்ல இதை பற்றி படம்னு நினச்சி. அந்த மியூசியமில் நான் வந்து ஒரு வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, உலக தலைவர்கள், இந்திய தலைவர்கள், அதாவது இந்திய தலைவர்கள் பல பேர் ஜிடி நாயுடு ஐயாவோட வீட்டுக்கு போய் அவரோட ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவர் கொண்டு வந்த அந்த ஸ்கிரிப்ட் வந்து நிஜமாவே ரொம்ப ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்தார். அதனால தான் வந்து எங்கள் ஃபாதரும் மதரும் ஒத்துட்டாங்க இந்த பண்ணலான்னு சொல்லி. ஏன்னா அரவிந்த் சாரும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. அடுத்த தலைமுறைக்கு அவர் என்ன பண்ணாருங்கிறது போய் சேரணும். அதனால தான் வந்து அவங்க அக்ரி பண்ணிட்டாங்க அதுக்கு. அதுக்கப்புறம் தேர் வாஸ் நோ லுக்கிங் பேக். சில ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணோம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதில் என்னன்னா, இந்த சினிமாவில் அவரோட லைஃப் ஸ்டோரியில் எவ்வளவு % உண்மை அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஐ வுட் ரேட் இட் அட் அரௌண்ட் 70%. 70% இந்த கதை வந்து அவரோட நிஜமான லைஃப்பை பேஸ் பண்ணி தான். ஏன்னா அவர் வந்து நிறைய டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்தார் எங்கள் லைப்ரரியில், எங்கள் தாத்தா. அதனால் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸு, அக்ரிமெண்ட்ஸு, நிறைய டாக்குமெண்ட்ஸ் அங்கே அவைலபிளாக இருந்தது. அதை முதல்ல கிருஷ்ணா பார்த்துட்டாரு. ஆனாலும் ஆஸ் அ ஃபேமிலி நாளைக்கு யாராவது வந்து நம்மளை கேள்வி கேட்பாங்கல்ல, இது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு. அதனால் நிறைய ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலான்னு நம்ம எக்ரி பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மிஸ்டர் விஜய் மூலன் அண்ட் மிஸ்டர் வர்கீஸ் மூலன் அவங்க தான் இதை வந்து எடுத்து பண்ணலான்னு முடிவு பண்ணி மாதவன் சாரும் எக்ரி பண்ணிட்டாரு. பிக் தேங்க்யூ டு யூ சார். அவர் வந்து ஒரு நடிகர் மட்டும் இல்லைங்க, அவர் வந்து எல்லாத்துலேயும் கடைசி வரைக்கும் டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்ப்பார் எல்லாத்தையுமே. ஸோ பீயிங் அன் இன்ஜினியர், இட் வாஸ் அ ப்ளஷர் டு ஷேர் தாட்ஸ், வியூஸ், அண்ட் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. அண்ட் அதே மாதிரி சத்யராஜ் சார், who did this phenomenal role as Ramaya Pillai, ரொம்ப நல்லா பண்ணார். ஸோ எல்லா ஆக்டர்ஸுமே they put in a lot of effort, and a big thank you to every one of you on stage, and Murli, Arvind, Krishna, all of you. It was a great experience, and I hope this will inspire a lot of young people. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போனால் தான் மேலே வர முடியும், காலேஜுக்கு போனால் தான் மேலே வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் சாதா எலக்ட்ரிஷியன்ஸும் பிளம்பர்ஸும் நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸோட ஜாஸ்தி சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா ஸ்கில்டு மேன் பவர். எங்கள் தாத்தாவோட நோக்கமே அப்போ என்னன்னா, அதை வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நியூ எஜுகேஷன் பாலிசியில் கொண்டு வந்திருக்கு, ஸ்கில்லிங். ஸோ இந்த ஸ்கில்லிங் தான் அவரை வந்து மேலே கொண்டு வந்தது. ஸோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றியெல்லாம் இந்த சினிமாலையும் வருதுங்க. ஸோ ரொம்ப நன்றி for giving me this opportunity to say a few words. Thank you.